நண்பர்களே வணக்கம். உருப்டேவன் சீரிஸோட 23வது வீடியோ. வழக்கம் போல பெட்டெல்லாம் அடிச்சு வச்சுட்டு இதில் எது நம்ம டைம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னோக்கி தான் ஓடணும். அதனால் 6 மணி டைமை எடுத்துட்டு நம்ம எடிட்டிங்க்கு அப்படியே வந்து உட்காந்தாச்சு. எடிட்டிங்கும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு நம்ம பல் துளக்கல்ல ஈடுபட்டாச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல, வரும். இது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் வீடியோ, அதனால கொஞ்சம் நிதானமாகவே பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரியன் அங்கிள் வந்தார். அவருக்கு ஒரு சலாம் போட்டு நம்ம நலமா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம ராம்ஜி வந்திருந்தோம். அவனையும் கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை அட்டியை போட்டு நம்ம வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டா. என்னையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் போது தான் இங்கே ஒரு மரம் மிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தான் சொன்னல, அது காற்றுல ஆடுனா ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு. என்ன கதைன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் பாட்டை சல்லுன்னு போகும்போது கேட்டுட்டு போனால் அது எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸானா, இது கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னடா வீட்டுக்கு வந்துட்டு மூக்கரிக்குதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு வரும்போது எங்கள் ஊரில் இத்தனை பணம் முறமா அப்படின்ட்டு எண்ணிட்டே வந்தேன். கடைசி வரைக்கும் என்ன முடியல. அதுக்கப்புறம் நம்ம ராக்கி நம்மளை அட்டியை போட்டு வரிக்கி வேணும்னு பிச்சனை கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு 2 வரிக்கையை போட்டுட்டு இந்த ஸ்டிக்கை நான் ரொம்ப நாள் ஆச்சு தொடாமல் அந்த டஸ்ட் எல்லாம் ஜங்குன்னு தொடச்சிட்டு ஜிங்குன்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆழ்ந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஆழ்ந்த தியானம், கடலுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலையபடி நம்ம உடம்பு வந்து ஃபார்முக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு 6 பேக் வரலைனாலும் உடம்பு இன்னும் ஃபார்மில் தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும். ஸோ அது இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு மனசுக்குள்ள எனக்கே நான் தைரியம் சொல்லிட்டு பின்னாடி பட்டர்ஃப்ளை வருதா கரப்பாம்பூச்சி வருதான்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வால்பாறையில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதுக்கு தேவையான ஃபைலு, நாய் கடிச்ச செருப்பு இதெல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு நான் வெளியே போய் அது வீடியோ எடுக்கிறனோ இல்லையா, மைக் எப்பவுமே என் பேக்கில் இருக்கும். ஏன்னா யூடியூபரில் அதுக்கப்புறம் தேவையான பிஸ்கெட்ஸ், தண்ணி இதெல்லாமே ஏதோ ட்ரக்கிங் போகிறோம்னாட்ட பேக் எல்லாம் பக்காவாக வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஃபோனுக்கு சாப்பாடு போட சார்ஜரு, என் மூளைக்கு சாப்பாடு போட ஹெட்ஃபோன், பிகாஸ் ஐஃபோன் யூஸரில். அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம பர்ஸு அமௌண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நகை வெட்டுற கேப் இருந்துச்சு. அந்த நகத்தையும் வெட்டி முடிச்சுட்டு நம்ம கௌபாய் கௌதமோட வால்பாறை கிளம்பிட்டேன். இதுதான் கேஷுவல் லுக் அண்ட் ஃபார்மல் லுக், எல்லா லுக்குமே கலந்த மாதிரி ஒரு நார்மல் லுக்கோட டக்காவா கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காதனால நம்ம கம்மங்குளுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு நம்ம வால்பாறை பஸ்ஸை தேடிட்டு இருந்தோம். அப்புறம் நமக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் அழகாக அதில் ஏறிட்டு செம்பருத்தி சாங்க கேட்டுக்கிட்டு நம்ம கௌபாய் கௌதமும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா வால்பாறை வரும் வான்னு வாந்தி எடுக்கலான்ட்டு. ஆனால் போகிற வழி எல்லாமே சூப்பராகவும் அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ வால்பாறை வந்து சேர்ந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வழக்கம் போல வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணுற கேப்பில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளோட 8ஆம் அறிவு சொல்லிச்சு. அதனால நான் வால்பாறை வந்தாலே ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு போய் சூடா என்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம டேபிளில் நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வரிசையாக கொண்டு வந்து அடிக்கிட்டாங்க. 2 சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரை. இது சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு புரோட்டா எட்டி பார்த்துருக்கோம். நான் புரோட்டா பைத்தியம், நான் அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வால்பாறையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வால்பாறை அழகாக ரசிச்சே வந்து மஸ்கோ தல்வா வாங்கலான்னு வந்து பார்த்தா நம்ம ஃபேவரட் முறுக்கு மாப்பிள்ளை நீ எங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் உஷார் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். வாமிட் வருமோ, ஃபுல்லாக கட்டி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடய உட்காந்துட்டு இருந்தோம். பட் கர்த்தர் எங்களை ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றி எப்படியோ ஊருக்கு போய் சேருங்கடா குட்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் அழகாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு மாலை வேலையை ரசித்து முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு நமக்கு தேவையான ஃபேவரட் சிப்ஸ், அல்வா இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் தூங்க போயிட்டு நீங்களும் தூங்க போங்க. நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ ஆல். சாரி கைஸ்.